ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது த பர்ஃபெக்ட் கப்பல் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லராக எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸோட ஒரு டோட்டலாக 6 எபிசோட்ஸ் கொண்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 6 எபிசோட்ஸும் ஒவ்வொரு எபிசோடோட டூரேஷன் பார்க்கும்போது வெறும் 45 மினிட்ஸ் டூரேஷன் தான். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ், முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீரிஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் சீரிஸோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து எமிலி பெஞ்சிங்கிற 2 பேருக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நடக்க போகுது. ஸோ இந்த திருமணத்துக்கான பார்ட்டி வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பார்ட்டி பயங்கரமாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்க போது கரெக்டாக மேரேஜ் டேட் அன்னைக்கு காலில் வந்து அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நதி ஓரமாக ஒரு பாடியை எடுக்கிறாங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வந்தவங்க தான். ஸோ அந்த இறந்து போனவர் வந்து சூசைடா இல்லை திட்டமிட்டு யாரோ கொலை பண்ணியிருக்காங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 2 டிடெக்டிவ்ஸ் வந்து அந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. இப்போ இப்படி அந்த மேரேஜுக்கு வந்தவங்க அங்கே வேலை பார்த்தவங்கன்னு 1 by 1 விசாரிக்கும் போது தான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கல்யாண பையன் இருக்காங்களா பெஞ்சி, ஸோ அவனை பொறுத்தளவுக்கு ஒரு பணக்கார வீட்டு பையனை வச்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட வெல் செட்டிலான ஒரு ஃபேமிலி. ஆனால் நம்ம ஹீரோயினை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுலேயே அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே சீக்கிரமாகவே சிறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவசர அவசரமாக அந்த கல்யாணம் போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இவன் வந்து காசுக்காக தான் இவனை கல்யாணம் பண்ணுறா, அவளுக்கு காதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கல்யாண பையனோட அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாத குறைக்கு நம்ம ஹீரோ மட்டும்தான் அவங்க ஃபேமிலியில் சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு. ஆனால் பொண்ணு இன்னொரு சைடில் அவளோட ஃப்ரெண்டு கிட்டக்கும் சொல்லிட்டா, நான் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. எனக்கு அவன் இல்லை அப்படின்னா வாழலாமா அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணுற அளவுக்கு அந்த பேஷனாக இருக்கானா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் ஒரு பொண்ணு கிட்ட சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த பொண்ணு தான் இறந்து போனது. ஸோ அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் என்ன, ஸோ உண்மைக்கும் யாராவது கொலை பண்ணாங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த 6 எபிசோட்ஸ்லையுமே கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட்டாக தான் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. அதில் என்றைக்குமே ஒரு வெப் சீரிஸோட ஒரு ஃபஸ்ட்டு எபிசோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அடுத்து பார்க்கக்கூடிய எல்லா எபிசோட்ஸுக்கும் ஒரு பீக் ஹவராக கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எபிசோடில் நிறைய கேள்விகளை எழுப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக 2வது 3வது எபிசோடில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எபிசோட ஃபஸ்ட் எபிசோடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட், அதுலேயுமே ட்ராகிங்காக தான் ஃபஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக இருக்குது. அதுலேயுமே ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா அது 2 டிடெக்டிவ்ஸ் வந்து அங்கே நடந்த எல்லாருக்கிட்டையுமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விசாரிக்கிற டெம்ப்ளேட்டு ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்னே சொல்லலாம். ஸோ அதை வழக்கமாக வந்து போட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக இவங்களும் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்ல ஒரு சீன் எல்லாமே 3வது எபிசோடுக்கு அப்புறம் தான். அதாவது ஒரு 6 எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னா 3 எபிசோடு வரைக்கும் ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட்டை போட்டுட்டு 3வது எபிசோடுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்டை இவங்க ஆடியன்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3வது எபிசோடு வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப குறைவான ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஏன்னா இந்த 3 எபிசோடு பார்த்துட்டு என்னடா ரொம்ப சலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி வெளியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எபிசோட்ஸில் தான் மேட்ரே இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி முதல்ல வந்து கடைசி வரைக்கும் வருவாங்க. என்னை கேட்டால் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து 4லேருந்து 4.5 எபிசோட் தான் வந்து தாண்டும். ஆனால் அதை வந்து எப்படியாவது 6 எபிசோடாவது வரணும் அப்படின்னு சொல்லி இழுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. பட் நல்ல வேலை ஒரு 8 எபிசோடுக்கு இழுக்காமல் போனாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சேஃபாக வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் அந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷனும் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட்டாக இருக்கும். மற்றபடி கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு டீசன்ட் வாட்சபிள் சீரிஸ். இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிறைய அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் இருக்குது. அதனால் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சீரிஸுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.